இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் தேர்தல் பணப்பட்டுவாடா நிலை காணப்படுகிறது என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபாலசாமி சாடியுள்ளார். தேர்தலில் ஓட்டளிக்கும் உரிமையையும் கடமையையும் அனைத்து வாக்காளர்களும் நிறைவேற்ற வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் வகையில் யூத் எக்ஸ்னோரா அமைப்பு சென்னையில் கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதில் ஓட்டளிப்பது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் DVD வெளியிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டிய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபாலசாமி, அரசியல் கட்சிகளின் தவறான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் விதமாக தேர்தல் ஆணையம் கண்டிப்புடன் செயல்படும் போது சிலருக்கு அதிருப்தி ஏற்படலாம், ஆனால் இதற்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பாகாது என்று கூறினார். தேர்தல் ஆணையம் தம்முடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சிலருக்கு அது அதிருப்தியை விளைவிக்கலாம். அதற்கான காரணங்களை நாம் இறங்கவில்லை. அதிருப்தி அளித்தால் அதற்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பல்ல. நாம் கட்சிகள் நடக்கும் நடைமுறையினாலேயே தேர்தல் ஆணையம் இவ்வளவு கண்டிப்பாகவும் தன்னுடைய கடமையை செய்வதற்கு செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கு காரணம் கட்சிகளை அன்றி தேர்தல் ஆணையம் அல்ல. தேர்தல் ஆணைய செயல்பாட்டையும் எமர்ஜென்சி நிலையையும் ஒப்பிட்டு குற்றம் சாட்டப்படுவது குறித்து கேட்டபோது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வழக்கம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது. எந்த மாட்டை எப்படி ஓட்ட வேண்டுமோ அதை அப்படித்தான் ஓட்ட வேண்டும் என பதிலளித்தார். 2009 திருமங்கலத்துக்கு அப்புறம் நிறைய வித்தியாசம் வந்திருக்கு தமிழ்நாட்டில். அது நான் சொல்லி தெரிய வேண்டியது உங்களுக்கு. எந்த முறையில் இங்கே செய்முறைகள் செய்யப்படுகின்றோ அதை முறியடிக்க அந்த மாதிரி ஒரு தவறான பாதையில் தமிழ்நாட்டை இழுத்துச் செல்லும் போது அதை கண்காணித்து அதை திருத்த வேண்டிய கடமை தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது. அதுதான் அவங்க செய்கிறாங்க. அது தப்பே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி, மற்றவர்கள் இது மாதிரி, மற்றவங்களை என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பணம் கொடுக்குறாங்களா இல்லைங்கள. அதனால் என்னபடி எந்த ஆளை எந்த மாட்டை எந்த முறையில் ஓட்டணுமோ அந்த மாட்டை அந்த முறையில் தான் ஓட்டணும். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா, தமிழக கூடுதல் தேர்தல் அதிகாரி அமுதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.